ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலே நாம் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 8ஆம் அதிகாரம் முதல் 14ஆம் அதிகாரம் வரைக்கும் தியானிக்க இருக்கிறோம். 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் கோத்திரத்தாருடைய வீழ்ச்சியை குறித்து ஓசியாவின் மூலமாக பேசுகிறார். முதல் வசனத்திலே, அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள், ஆகவே கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான் என்று கூறுகிறார். நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள், ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்ரு அவர்களை தொடருவான் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலே, அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள், விளைச்சல் அவர்களுக்கு இல்லை, இஸ்ரவேலர் விழுங்கப்படுவார்கள், அவர்கள் இனி பிரஜாதிகாருக்குள்ளேயே விரும்பப்படத்தக்கதான பாத்திரமாயிருப்பது இல்லை என்பதாக ஆண்டவர் கூறுகிறார். மாத்திரமல்ல, எப்ராயிமர் பாவம் செய்ததற்கு எதிராக பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள், அதனால் பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான், யூதா அரணான பட்டங்களை பெருக பண்ணுகிறான். ஆனாலும் நான் அதன் நகரங்களில் அக்னியை வர பண்ணுவேன், அது அவைகளின் கோவில்களை பட்சிக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். தொடர்ந்து 9ஆம் அதிகாரத்திலேயும் கூட அவர்கள் செய்ததான பாவமான காரியங்களை குறித்ததான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை ஆண்டவர் கூறிக்கொண்டே இருக்கிறார். இஸ்ரவேல் என்பதற்கு எப்பிராயிம், சமாரியா என்றதான பலவிதமான வார்த்தைகளை கொண்டு ஆண்டவருடைய தாசனாகிய ஓசியா நமக்கு தீர்க்க தரிசனம் கூறுகிறதை இந்த புத்தகத்திலே நாம் காண முடிகிறது. இஸ்ரவேலே மகிழ்ச்சியாயிராதே, தானிய கடமும் திராட்சை தொட்டியும் உங்களுக்கு பிழைப்பூட்டுவதில்லை, திராட்சரசம் ஒளிந்து போகும் என்பதாக ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அசிரியாவில் தீட்டுள்ளதை புசிப்பார்கள் என்பதாக அவர்கள் அசிரியாவினாலே சிறைபிடிக்கப்பட்டு அந்நிய ஜாதியாருடைய தேசத்திலே அவர்கள் அடிமைகளாக இருப்பார்கள் என்பதை தேவன் நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆசரிப்பு நாட்களிலும் கர்த்தருடைய பண்டிகை நாளிலும் என்ன செய்வீர்கள், விசாரிப்பின் நாட்கள் வரப்போகிறது, நீதிக்கு சரி கட்டும் நாட்கள் வரப்போகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலே மிகுதியான பகையினாலே தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்களுமாக காணப்படுகிறார்கள். கிபியாவின் நாட்களில் நடந்தது போல தங்களை மிகவும் கெடுத்து கொண்டார்கள் என்று 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கிபியா பட்டணத்தார் என்ன செய்தார்கள், எவ்வளவு அருவருக்கத்தக்கதான காரியங்களை செய்தார்கள் என்பதை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் முதல் 21ஆம் அதிகாரம் வரையிலான அந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். 10ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்தரத்திலே திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன், அத்தி மரத்திலே முதல் தரும் படுத்த கனிகளைப் போல அவர்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகல் பெய்யோர் அண்டைக்கு போய் லட்சியானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல அருவருக்கத்தக்கவர்களாக மாறினார்கள். எப்பிராயிமியர் வெட்டுண்டு போவார்கள், அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று, பிள்ளைகளை பெற்றாலும் அவர்களுடைய கற்பத்தின் பிரியமான கனிகளை அதம் பண்ணுவேன். அவர்கள் அவருக்கு செவி கொடாமல் போனபடியால் என் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார், அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிவார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். தொடர்ந்து 10ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஒரு பலனற்ற திராட்சை செடியைப் போல தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். நாம் கர்த்தருக்கு பயப்படாமல் போனபடியால் நமக்கு ராஜா இல்லை, ராஜா இருந்தாலும் நமக்காக என்ன செய்வான் என்று அவர்கள் கூறுவார்கள். சமாரியாவின் குடிகள் பெத்தாவேனில் உள்ள கன்றுக்குட்டிகளின் நிமித்தம் பயப்படுவார்கள், அதற்காக களி கூர்ந்ததான அதன் ஜனமும் பூசாரிகளும் மகிமையை விட்டு நீங்கி போயிற்று என்று துக்கம் கொண்டாடுவார்கள். அதுவும் அசிரியாவிலே யாரேப் ராஜாவுக்கு காணிக்கையாக கொண்டு போகப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் தன் ஆலோசனையினாலே வெட்கப்படுவான், சமாரியாவின் ராஜா தண்ணீர்களின் மேல் இருக்கிற நுரையைப் போல அழிந்து போவான் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்திலே, பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள் என்ற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இயேசுநாதர் பயன்படுத்தியதாக நாம் காண முடிகிறது. அதே போல 9ஆம் வசனத்திலே கிபியாவை குறித்து மறுபடியுமாக கூறப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம். 10ஆம் வசனத்திலே, நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன், அவர்கள் செய்த 2 விதமான பாவங்களின் நிமித்தம் கட்டப்படும் பொழுது ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக கூடுவார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். அநியாயத்தை உழுதீர்கள், தீவினையை அறுத்தீர்கள், பொய்யின் கனிகளை புசித்தீர்கள், உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரளையும் நீங்கள் நம்பினீர்கள். உங்கள் கொடிய பொல்லாப்பினால் பெத்தேல் இப்படிப்பட்டதை உங்களுக்கு செய்யும், அதிகாலையிலே இஸ்ரவேல் ராஜா முற்றிலும் சங்கரிக்கப்படுவான் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மறுபடியுமாக என்னுடைய பிள்ளையாகிய இஸ்ரவேலுக்கு நான் எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறேன் என்பதை உணர்த்தி கூறுகிறார்.
இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த பொழுது அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து அவனை வரவழைத்தேன். அவர்களோ என்னை விட்டுவிட்டு பாகாலுக்கு முன்பாக போய்விட்டார்கள், விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். மனம் திரும்ப மாட்டோம் என்றதினாலே அவர்கள் எகிப்து தேசத்திற்கு திரும்பி போவதில்லை. அசிரியன் அவர்களுக்கு ராஜாவாக இருப்பான் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆனாலும் 8ஆம் வசனத்திலே, எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? உன்னை எப்படி அத்மாவை போல ஆக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. எப்பிராயீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவிலே பரிசுத்தர், ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரமாட்டேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே தேவன் சோதோம் குமாராவை அழித்தது போல இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கப் போவதில்லை என்பதை உணர்த்தி கூறுகிறதை நாம் காண முடிகிறது. 12ஆம் அதிகாரத்திலே யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்கப் போகிறார். அவன் கிரியைகளுக்கு தக்கதாக நீதியை சரி கட்டுவார். தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், பலத்தினாலே தேவனோடு போராடினான், தூதரானவரோடும் கூட போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் சேனைகளின் தேவன் யெகோவா என்பது அவருடைய நாமம். இப்பொழுதும் நீ உன் தேவனிடத்திலே திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நோக்கி நம்பிக்கை கொண்டிரு என்பதாக ஆண்டவர் கூறுகிறார். 9ஆம் வசனத்திலே, உன்னை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டது முதல் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் பண்டிகை நாட்களிலே செய்யப்படுவது போல மறுபடியுமாக கூடாரங்களிலே தாபரிக்க பண்ணினேன். தீர்க்கதரிசிகளுக்கு தரிசனங்களை அருளி அவர்களை வைத்து உங்களோடு பேசினேன். யாக்கோபு சீரியா தேசத்திற்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அந்த இடத்திலே வைத்து இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தீர்க்கதரிசியினாலே அவன் காக்கப்பட்டான். எப்பிராயீமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான். ஆகையால் அவனுடைய ஆண்டவர் அவனுடைய இரத்த பழிகளை அவன் மேல் சுமத்தி அவன் செய்த நிந்தையை அவன் மேல் திருப்புவார் என்று கூறப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். 13ஆம் அதிகாரத்திலேயும் தொடர்ந்து எப்பிராயீம் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான், பாகால் விஷயத்திலே குற்றம் செய்து மடிந்து போனான் என்று அவர்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறதான காரியங்களை குறித்து, விக்கிரக ஆராதனை செய்வதை குறித்து ஆண்டவர் இங்கு மறுபடியுமாக பேசுகிறார். 2ஆம் வசனத்திலே, அவர்கள் அதிகமாய் பாவம் செய்து வெள்ளியினாலே வர்ப்பித்த சுரூபங்களையும் புத்திக்கேற்ற விக்கிரகங்களையும் உண்டு பண்ணினார்கள். தட்டாருடைய வேலையான காரியங்களை அவர்கள் தெய்வம் என்று நினைத்தார்கள். மனுஷரில் பலியிடுகிறவர்கள் கன்று குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவைகளை செய்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். அது மாத்திரமல்ல, நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாக இருக்கிறேன். நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம், என்னை அன்றி இரட்சகர்கள் உனக்கு இல்லை என்று சொல்லி நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். உன்னை மகா வறட்சியான வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். அவர்களுக்கு இருந்த மேய்ச்சலினாலே திருப்தி அடையும்படி செய்தேன். ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தை போல இருப்பேன், சிவிங்கியை போல வழி அருகே பதிவிருப்பேன் என்று சொல்லி கூறினேன். இஸ்ரவேலே, நீயோ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். என்னிடத்திலே உனக்கு சகாயம் உண்டு, எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே. இப்போதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை இரட்சிக்கும் ராஜா எங்கே? உன் நியாயாதிபதிகள் எங்கே? நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன், என் உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன். எப்பிராயீமின் அக்கிரமம் கட்டி வைக்கிறது, அவன் பாவம் பத்திரப்படுத்தப்படுகிறது. பிரசவஸ்திரியின் வேதனை அவனுக்கு வரும். விவேகமில்லாத பிள்ளையைப் போல காணப்படுகிறான். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவாயிருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். தொடர்ந்து 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது கடைசியான ஒரு அறைகூவலாக ஓசியா கூறுகிறார். இஸ்ரவேலே, உன் தேவனிடத்திலே திரும்பு, உன் அக்கிரமத்தினாலே நீ விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்பு. தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். நாங்கள் எங்கள் உதடுகளின் காலையை உமக்கு செலுத்துவோம் என்று கூறுங்கள். அசிரியா எங்களை ரட்சிப்பதில்லை, குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தெய்வர்கள் என்று நீ சொல்ல மாட்டோம். திக்கற்றவர்கள் உம்மிடத்திலே இரக்கம் பெறுகிறார்கள். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று தேவன் கூறுகிறார். இஸ்ரவேலுக்கு பனியைப் போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல மலருவான், லீபனோனைப் போல வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம்
ஒலிவ மரத்தில் உள்ள அலங்காரத்தை போல, அவனுடைய வாசனை லீபனோனில் உள்ள வாசனை போல காணப்படும். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்பிராயிம் சொல்லுவான். அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருக்கிறேன். பச்சையான தேவதாரு விருட்சம் போல இருக்கிறேன். என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்பிராயிம் சொல்லுவான். இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளிலே நடப்பார்கள், பாதகரோ அவைகளில் இடறி விழுவார்கள் என்று சொல்லி ஓசியா கடைசியாக இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் எவ்வளவு தெளிவாக விளக்கி கூற முடியுமோ அவ்வளவு அழகாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜனங்களை தேவனிடத்திலே திருப்பும்படியாக எப்படியாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஓசியா அநேக விதமான உவமைகளோடு கூறியிருப்பதை நாம் காண முடிகிறது. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களோ யூத ஜனங்களோ இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்பதை நாம் எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேயும் எரேமியாவின் புஸ்தகத்திலேயும் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை மறுபடியுமாக கேட்கிறோம். அதற்கு செவி கொடுத்து நாம் அதன்படி நடப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you.